வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இத வந்து நீங்க காலையில டெய்லி வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட் குடுத்துட்டுருக்கேன். அதுவே வந்து உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட்டா இருக்கும். தேவை இருந்தா பயன்படுத்திக்கங்க. கனெக்ட் ஆகி பயன்படுத்திக்கங்க. அதே புதுசா இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிகினர்ஸ் கைடுன்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருக்கேன். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க. பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்க மத்த வீடியோ பார்க்கலாம். இந்த ஃபார் பிகினர்ஸ் கைட்ல ஒரு 14 வீடியோ இருக்கு. இதைய ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல கிளிக் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சுரும். அதனால இது ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. கன்டினியூவா எல்லா வீடியோ ஒரே ஒட்டுக்கா பார்க்காதீங்க. கேப் குடுத்து பாருங்க. பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு செட் ஆயிடும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ட்ரேடர்ஸ்னா தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதில இருக்கிற கான்செப்ட் உங்களுக்கு போதுமானது. இன்னைக்கு கோல்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ரெகுலரா கோல்ட பார்த்துட்டுருக்கோம். அது என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓவராலா பார்க்கலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோல கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சு தான் நம்ம பார்த்துருந்தோம். இது ஒரு ரெசிஸ்டன்ஸா பார்த்துருந்தோம். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இங்க தொட்டுட்டு நின்றுருந்தது முன்னத்த வீடியோல. போன வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகி கொஞ்சம் மேல வந்துட்டு கீழ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். நான் வந்து இங்க தொடலாம் அல்லது கீழ வந்து அடுத்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்தோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் நடந்திருக்கு. இத வந்து ட்ரேடிங்க்கு வந்து 5 மினிட் ஆர் 15 மினிட்ஸ்ல செக் பண்ணா தெரியும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இது ரெசிஸ்டன்ஸு கீழ சப்போர்ட்ன்னு எடுத்துட்டோம்னா, இப்ப ஆக்சுவலா இதுதான் சப்போர்ட்டா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த ரேஞ்ச் தான் இருக்கு. இது இப்படியே வந்து நம்ம 5 மினிட்ஸ் ஆர் 50 மினிட்ஸ்க்கு போய் பார்ப்போம். ஒண்ணும் மாற்றம் இல்லைங்க. அதே தான் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் வீடியோல பார்த்த மாரி. இங்க பாருங்க என்ன நடந்ததுன்னு. ஆக்சுவலா வந்து நேத்து பை ட்ரெண்ட் அப்படிங்கிற மாரி தான் பார்த்தோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹைய உடைச்சுட்டு போயிருக்கு. அப்புறம் லோ இந்த லோ, இது ஹையி. அப்ப ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பை ட்ரெண்ட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இப்ப அது அதுக்கு பின்னாடி எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் ட்ரெண்ட் பை. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கு பின்னாடி அது எப்படி மாறி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்க பார்த்துக்கங்க. இங்க ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆனது இதுவரைக்கும் போயிட்டு கீழ வந்திருக்கு. கீழ வந்தது கரெக்ட்டா எங்க வந்திருக்குது? சப்போர்ட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேல போயிருக்குது. மேல போனது இது பிரேக் பண்ணியிருந்தா பை ட்ரெண்ட் அப்படியே கன்டின்யூ ஆயிருக்கணும். அது என்ன பண்ணியிருக்கு? இந்த ரேஞ்ச் நேத்து ஓப்பன் ஆன அதே ரேஞ்ச பிக் பண்ணிட்டு அங்கிருந்து கீழ வந்துட்டான். கீழ வந்தவன் இந்த லோ உடைச்சாச்சு. புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு லெவல்ஸ பிக் பண்ணுது அது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெவலுக்கு போயிட்டு அத ஒரு ரெசிஸ்டன்ஸா கிரியேட் பண்ணிட்டு அப்படியே கீழ வந்தாச்சு. கீழ வந்த மார்க்கெட்டு ஆக்சுவலா இந்த இருந்த சப்போர்ட்ட உடைச்சிட்டு பிரேக் பண்ணிருச்சு. பிரேக் பண்ணது எங்க வந்திருக்கு? இதோ இந்த இடத்த தாண்டி என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த இடம் தான் வந்திருக்கு. புரிஞ்சுங்களா? கீழ வந்தது அதை விட்டு அடுத்த லெவல். அவ்வளோதான் கான்செப்ட் அவ்வளோதான். இங்க குழப்பறக்கு எந்த இதுவும் இல்லைங்க. ஒரு லோவ உடைச்சதுன்னா, அடுத்த லெவல்ல போய் அடுத்த லோவ எடுத்துட்டு மேல வருது மறுபடியும். ஸோ இந்த லோவ அழகா பிக் பண்ணிட்டு, அங்கிருந்து அப்படியே மறுபடியும் மேல போகுது. மேல போற மார்க்கெட் எதுவரைக்கும் போயிருக்குது? சொல்ல முடியுதுங்களா உங்கனால? ஏதோ இந்த ஏரியா பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஏரியா இங்க சப்போர்ட்ன்னு பார்த்தோம். அதையே ரெசிஸ்டன்ஸா பிக் பண்ணியிருக்குது. அது கரெக்ட்டா லைன் நேரா போட்டோம்னா, அதுக்கு இருங்க ஒரு ரெக்டாங்கிலே போட்டு பார்ப்போம். அழகா வந்து அந்த சப்போர்ட்ன்னு சொன்ன ஏரியாவ இப்ப ரெசிஸ்டன்ஸா பிக் பண்ணுது. இவ்வளவுதான் கான்செப்ட். ஒண்ணும் மாற்றம் இல்லை. இங்க பாருங்க என்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. அதத்தான் ரெசிஸ்டன்ஸா எடுத்துட்டு வந்திருக்கு மார்க்கெட்டு. சப்போர்ட்ட அப்படியே ரெசிஸ்டன்ஸா பண்ணிட்டு, மறுபடியும் அங்கிருந்து கீழ திரும்பி வர்றது. இதுதான் நடக்குதுங்க மார்க்கெட்ல. நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம். இதுதான் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு. இப்ப கரெக்ட்டா வந்து இந்த சப்போர்ட்ட ரெசிஸ்டன்ஸா பண்ணிட்டு, இது சப்போர்ட்டா இருந்த ஏரியாவ இங்க ரெசிஸ்டன்ஸா மாத்திட்டு, அங்கிருந்து கீழ வந்துருச்சு அவ்வளவுதான். கீழ வந்தது பாருங்க. அடுத்தது கொஞ்சம் எங்க ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்குது. சேம் பிளேஸ். இதோ இங்க இருந்து மூவ் ஆச்சு பார்த்தீங்களா? அதே பிளேஸ அகைன் இங்க ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு, மறுபடியும் மேல போன மார்க்கெட்டு, இது பண்ண முடியல. இப்ப ட்ரெண்ட் செல்லுக்கு வந்துருச்சு. இதை உடைச்சோனே ட்ரெண்ட் செல்லுக்கு வந்தாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.
அதுக்கடுத்து மேலே போன மார்க்கெட் என்ன பண்ணிருக்குது, மறுபடியும் வந்து இந்த சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸாக மாற்றிட்டு அங்கேருந்து கீழே வந்துருக்குது. கீழே வந்தது என்ன பண்ணியிருக்குது, இதோ இந்த ரேஞ்சு தாண்ட முடியல. கவனிச்சு பாருங்க, இதுதான் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில், மாற்றி மாற்றி இதுதான் நடக்குது. இந்த சப்போர்ட் ஃபர்ஸ்ட் டைம் கீழே வந்து இதே சப்போர்ட்டை மறுபடியும் பிக் பண்ணிட்டு அவன் மேலே போகிறான். மேலே போக முடியுதா, போக முடியல. வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்திருக்கான். அந்த ரேஞ்சுக்கு இந்த ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட போயிட்டு அங்கிருந்து கீழே வர்றேன். இங்கே எப்படி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக பண்ணோன்னா அந்த மாதிரி வந்து இது கீழே இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் பாருங்க, இப்படி ஒரு இறங்கியிருக்கு. இந்த ரேஞ்சை பிக் பண்ணிட்டு அகைன் கீழே வர்றா. ட்ரெண்ட் செல் ட்ரெண்டு அப்படிங்கிறது ஆயிடுச்சு இல்லைங்களா? 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்ல செல் ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு. இங்கே உடைச்சிட்டு வரும்போதே செல் ட்ரெண்டுக்கு மாறியாச்சு. இதை உடைக்காத வரைக்கும் பை ட்ரெண்ட் தான், உடைச்சிட்டு வரும்போதே செல் ட்ரெண்டுக்கு மாறியாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ கீழே வர ஆரம்பிச்சா அடுத்த லெவல் இங்கே பிக் பண்ணியிருக்கான். அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கான், இதையும் உடைச்சிட்டு பிரேக் பண்ணிட்டு வந்தா அடுத்து இங்கே எங்கே லெவல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக லெவல் இருக்கு பாருக்குதா. இதை பாருங்க, இந்த லெவல் தாண்டி ஏதாச்சும் நடந்திருக்கான்னு மட்டும் பாருங்க. இதுதான் நடக்குது மார்க்கெட்டில், மாற்றி 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 இந்த ரேஞ்சு தான் நடந்துட்டு இருக்குது பாருங்க. இந்த லோவை தான் கரெக்டாக பிக் பண்ணிக்கிறான். கரெக்டாக இங்கே பிக் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு இருக்கா. இப்போ இந்த இடத்தையும் எடுக்கலாம் அல்லது இப்படி எடுக்கலாம். இது பாருங்க, இந்த இதையும் எடுத்துட்டு இதையும் எடுத்துட்டு கணக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். இதையும் எடுத்துட்டுங்களா. இப்போ பாருங்க கனெக்டிங், பாருங்க எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு. எதை வேணாலும் எடுக்கலாங்க, எப்படி எடுத்தீங்கனாலும் நம்மளுக்கு ரிசல்ட் ஒன்று தான். இது படிக்க தெரிஞ்சுன்னா கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இதை தாண்டி ஒன்றும் இல்லை மார்க்கெட்லேன்னு புரிஞ்சிட்டோம்னா போதுமானது. இப்போ பாருங்க, ஒவ்வொரு இடக்கும் சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்தா அடுத்து இந்த இந்த பிளேஸ் சப்போர்ட் எடுத்தா, இப்போ பாருங்க இந்த பிளேஸ், இது பாருங்க, இது இது ஒரு கனெக்டிங், இது ஒரு கனெக்டிங், இது ஒரு கனெக்டிங். என்ன நடந்திருக்குதுங்க, இதே தான் நடக்குது மார்க்கெட்டில், மாற்றி 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 இதுதான் நடந்துட்டு இருக்குது. இதோ இந்த கனெக்டிங் எடுத்து ஃபர்ஸ்ட் எடுத்திருப்போம். இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த இதுகளை தாண்டி மார்க்கெட்டில் என்ன விஷயம் நடந்திருக்குது, எதுவுமே நடக்கலைங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக ஒரு பிரேக் அடிச்சுட்டு ஓடிட்டான். இந்த இந்த பாயிண்ட்டை, இந்த பாயிண்ட்டுக்கு கீழே இங்கே வந்துட்டா டக்குன்னு. ஏன் வந்தான்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்டோட லோ, இது அந்த லோ டெஸ்ட் எடுத்துடா, இதோட சேர்த்து அவள் டெஸ்ட் பண்ணியிருக்கான். இதுதாங்க நடந்துட்டு இருக்கு, மாற்றி 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 இந்த சப்போர்ட் விட்டா ரெசிஸ்டன்ஸு, இவ்வளோதாங்க நடந்துட்டு இருக்கு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா போதும். நீ இதை விட்டோம்னா மார்க்கெட் மேலே போகாமல் வந்து மறுபடியும் கொஞ்சம் மேலே போயிட்டு நீ ஒரு சமயம் இதையே கூட ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. எடுத்துட்டு அப்படியே கீழே திரும்பினான்னா இதை உடைச்சான்னா அடுத்த லெவல் எது, இந்த லெவல், இந்த லெவல். அதுக்கு அடுத்து 1 ஹவரில் போய் பாட்டோம்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி தாங்க நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில், மாற்றி 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 மாற்றி. இப்போ ட்ரெண்டு செல்லுக்கு வந்துச்சா, எஸ் கரண்ட் ட்ரெண்டு செல்லு. ஆனால் ஓவரால் ட்ரெண்டு பை. இது ஒரு ரேஞ்ச் இல்லைங்களா, இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு ரேஞ்ச். அதாவது மேலே போய் கீழே வந்து, மேலே போய் கீழே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது இதெல்லாம் ட்ரெண்டை பார்த்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்தால் திரும்புறதுக்கு பாசிபிள் இருக்குது. இங்கே வந்து திரும்பலாம், இங்கே வந்து திரும்பலாம், இங்கே வந்து திரும்பலான்னு பார்த்துருக்கோம். அந்த இடத்துல அப்படி தான் வந்து நடந்துட்டு இருக்குது. ஓவரால் ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆனால் கரண்ட் ட்ரெண்டுன்னு பார்த்தா செல் ட்ரெண்ட். அப்போ பை ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா மேலே போகிறது மட்டுமே பை பண்ணிட்டு இருக்க முடியாது. கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துலையும் நம்ம பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். செல் ட்ரெண்டுக்கு கரண்ட்டில் என்ன கிடைக்குதோ அதை பிடிச்சிக்க வேண்டியது தான். இதெல்லாம் குழப்பறக்கு ஒன்றுமே இல்லைங்க. வேறு இந்த இடத்துல வந்து ஈக்குவலாக திரும்பும்போது இங்கே கூட செல் போயிருக்கலாம். அகைன் வந்து இங்கே ஒரு ட்ரெண்டு, அகைன் இங்கே ஒரு ட்ரெண்டு, இங்கே எல்லா பக்கமும் ஏரியா கொடுத்துருக்குது. இந்த இடத்துல எப்படி ட்ரெண்டுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்படி போட்டு பாருங்கள், ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குது பாருங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறது தான். இந்த ஸ்டெப்ஸில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் திரும்பி இருக்கிறா, அல்லது இந்த ஸ்டெப்பில் திரும்பி இருக்கலாம், இந்த ஸ்டெப்பில் திரும்பி இருக்கலாம். அவ்வளோதான் கான்செப்ட். அவ்வளோதான். இதெல்லாம் புரிஞ்சுட்டிங்கன்னா சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்ட் 5 மினிட்ஸ் செல் ட்ரெண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு இடத்துல அவன் கீழே மறுபடியும் திரும்பணும். அப்படின்னா கீழே புல் பேக் ஆகி மேலே வர எது வரைக்கும் வருவான், ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஏதோ ஒரு லெவலில் வந்து திரும்புறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆக வரைக்கும். இதை புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். எளிமைப்படுத்திக்கங்க மார்க்கெட்டை. இதை தாண்டி ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்குங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். ரைட், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மறுபடியும் நாம் சந்திப்போம்.